ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புண்ணிய பாபங்களை பற்றி சொல்கிறார். எந்த கோணத்துல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அறுதி கோணத்தில், அறுதி கோணத்தில்னா அப்சல்யூட் ஆங்கிள், பாரமார்த்திக திருஷ்டியில், அதாவது வேற வேற விதமான கோணங்கள் இருக்கின்றன. நடைமுறை கோணம், டிரான்சாக்ஷனல் ஆங்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உலகியல் கோணம், நடைமுறை கோணம்னு ஒண்ணு இருக்கு. இது இந்த ஸ்லோகம் சொல்லப்படுவது பாரமார்த்திக திருஷ்டியில, அந்த அறுதி கோணத்துல இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆங்கிள் இதை பார்க்கணும். என்ன சொல்கிறார்? விபுஹு. விபுஹுன்னு சொன்னா போன ஸ்லோகத்துல சொன்னா பிரபுஹு, அதே அர்த்தம் தான். சிறப்பாக விளங்குபவர். இது ஆத்மாக்கு தான் விபுஹுன்னு பேரு. பரம்பொருள், ஆத்மா, மெய்ப்பொருள் விபுஹு. கஸ்யசித் பாபம், எவருடைய பாபத்தையும், ந ஆதத்தே, யாருடைய பாபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. சுக்ருதம் ந ஆதத்தே, சுக்ருத்தம்னா என்ன? புண்ணியத்தையும் அவர் ஏற்பதில்லை. நம்ம போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம், ஆத்மாவாகிய தூய உணர்வு, அது சைத்தன்ய ஸ்வரூபமா உணர்வாக கான்சியஸ்னஸ்ஸா இருக்கு. அது கான்சியஸ்னஸ் தான். இது இந்த உடம்பு, மனசு, புத்தி எல்லாம் ஜடம். இதுக்கு நடுவுல என்ன இருக்குன்னா, இந்த மனசு அப்படிங்கிறது அந்தःகரணம்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு ரிஃப்ளெக்டிங் மீடியம். அதுல அந்த தூய உணர்வு பிரதிபிம்பித்து தான் நிழல் உணர்வு தோன்றுகிறது. அதுதான் நான் இந்த செயலை செஞ்சேன், நான் இந்த புண்ணியத்தை பண்ணேன், பாவத்தை பண்ணேன், இதோட பலன், அதெல்லாம் சொல்றது அதுதான். தூய உணர்வுக்கும் இந்த புண்ணிய பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய ஆழமான பொருள். இப்ப சூரிய வெளிச்சத்துல இவ்வளோ பேர் காரியம் பண்றோம். நம்மளுடைய இந்த ஏதாவது செயல்கள் சூரிய வெளிச்சத்தை பாதிக்குமா? ஏதாவது அதுக்கு போய் சேருமா? ஒன்றும் கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், விளக்கு வெளிச்சத்தில் ஒருவன் பாகவதம் படிக்கிறான், இன்னொருவன் பொய்ப்பத்திரம் எழுதுகிறான். இதனால விளக்கு வெளிச்சத்துக்கு ஏதாவது உண்டானா? ஒன்றும் கிடையாது. இந்த புண்ணிய பாபத்தை அப்ப பரம்பொருள் நமக்குள் இருக்கக்கூடிய, அதாவது நாமே ஆத்மாவாக இருக்கோம் இல்லையா, அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு புண்ணிய பாபத்துடன் தொடர்பு இல்லை. ஆனா நம்ம சொல்லும் போது சொல்லிக்கிறோம், நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியல, இதெல்லாம் எனக்கு கிடைச்சது, என்ன பாவம் பண்ணேனோ தெரியல, இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறேன்னு புண்ணியத்தை பற்றி ஒரு பெருமிதம், பாபத்தை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு வருத்தம், இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் மனம் போடுகின்ற, என்ன சொல்றது, மனம் காட்டுகின்ற ஜாலங்கள், மனதின் சேஷ்டைகள். உண்மையிலே புண்ணிய பாபம் என்பது உண்மை அல்ல. அறுதி கோணத்துல பார்க்கும்போது மெய்ப்பொருள், பரம்பொருள், தூய உணர்வு, ஆத்மான்னு சொல்றோமே, அதனுடைய கோணத்திலேருந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் வெறும் மாய தோற்றங்கள். கனவுல நம்ம செயல் புரிகிறோம், அந்த அவ்வளவுதான். இது இவ்வளவு உண்மை. ஆனா இதெல்லாம் உண்மை மாதிரி தெரியுதே அப்படின்னா, ஞானம் அஜ்ஞானேன ஆவருத்தம். இதுக்கு என்ன காரணம்? இப்ப நான் தான் செஞ்சேன், ரொம்ப எனக்கு நல்லா தெரியும், நான் தான் இந்த புண்ணிய கர்மாவை பண்ணினேன், நான் தான் இந்த யாகத்தை பண்ணினேன், நான் தான் இந்த தானத்தை பண்ணினேன், நான் தான் இந்த தெரியாம இந்த பாபத்தையும் பண்ணிட்டேன். அதாவது புண்ணியத்தை நம்ம விரும்பி ஆசைப்பட்டு பண்றோம், பாபத்தை சுவாவத்தினால தூண்டப்பட்டு, ஆசையினால் தூண்டப்பட்டு செய்யறோம். நம்ம ஏன் செயல் புரிகிறோம் அப்படி? நம்மளோட செயலுக்கே ஒரு காரணம் இருக்கு. ரொம்ப அழகா சொல்லுவார் சுவாமிஜி. அதாவது அந்த செயலுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆசை. நம்ம எல்லாருமே ஆசை, ஏதோ ஒரு ஆசையினால தூண்டப்பட்டு தான் செயல் புரிகிறோம். ஆசை இல்லாமல் செயல் இல்லை. அந்த ஆசைக்கு காரணம் என்னன்னா நிறைவின்மை, அபூர்ணத்துவம். என்னமோ குறையுது, நமக்கு ஏதோ ஒரு நிறைவு வேணுங்கிறதுக்காக தான் நம்ம ஆசைப்படுறோம், அந்த ஆசையினாலதான் செயல்ல இறங்குறோம். சரி, அந்த அபூர்ணத்துவம், நிறைவின்மைக்கு காரணம் என்னன்னா அவித்யா, அறியாமை. அததான் இந்த ஸ்லோகத்துல சொல்கிறார். ஞானம் அஜ்ஞானேன ஆவருத்தம், மெய்யறிவானது அறியாமையினால் மூடப்பட்டிருக்கிறது. இங்க இது என்ன ஞானம் அப்படின்னா, விவேக ஞானம் அப்படிங்கிறார். அதாவது ஆத்மா அனாத்மா விவேகம் இருக்கு இல்லையா, ஆத்மா வேறு அனாத்மா வேறு. இந்த மனசு ஆத்மா கிடையாது, மனம் ஆத்மாவிற்கு வேறானது, ஆத்மா மனதிற்கு வேறானது. அந்த பிரிச்சு தெரிஞ்சுக்காததுனாலதான், அதுதான் அறியாமை. இந்த டிஃபரன்ஸ் தெரியாததுதான் அறியாமை. அது என்னன்னா ஆவருத்தம், மூடப்பட்டிருக்கிறது. அதாவது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, அறிவு அறியாமையால் மூடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? அறியாமை இருக்கிறது, அறிவு வராததுனாலதான், மெய்யறிவு ஏற்படாததுனாலதான், அறியாமை நீங்காததுனாலதான் இதெல்லாம் நம்ம ரொம்ப இதுக்கெல்லாம் உண்மைத்தன்மை குடித்து கொண்டு, இந்த புண்ணியம் பாபம், நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணணுமோ தெரியல, நம்ம புண்ணியம் செஞ்சா இறைவன் நம்ம கிட்ட ரொம்ப பிரீத்தி அடைவார், நம்ம பாபத்தெல்லாம் அவர் போக்குவார், மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, சங்கல்பமே பண்ணிக்கிறோமே. அதாவது இறைவன் பிரீத்தி அடையும் பொருட்கள்லாம் வியாவகாரிக திருஷ்டியில, நடைமுறை கோணத்துல
எல்லாம் ஓகே. ஆனா பரம்பொருள் ஆத்மா, இப்ப நமக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து இந்த புண்ணிய பாபத்தின் பலனை ஏற்குமானா ஏற்காது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நமக்குள்ள இருக்கிற ஆத்மான்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா நாம தான் உண்மையிலேயே அந்த நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் தூய உணர்வாகிய ஆன்மா. அது புண்ணியமும் செய்வதில்லை, பாபமும் செய்வதில்லை. புண்ணியத்தின் பலனையும் அனுபவிப்பதில்லை, பாபத்தின் பலனையும் அனுபவிப்பதில்லை. அதற்கும் புண்ணிய பாவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அதுதான் கஸ்யசித்து பாப்பம் ந ஆதத்தை. யாருடைய பாப்பத்தையும் அது ஏற்பதில்லை, சுகிருத்தம் புண்ணியத்தையும் அது ஏற்பதில்லை. ஏன் வந்து ஆனா வந்து இதெல்லாம் உண்மை மாதிரி தெரிவதற்கு காரணம், இந்த அறிவு அறியாமையினால் மூடப்பட்டிருக்கிற. என்ன அறிவு? ஆத்மா வேறு, அனாத்மா வேறு, இந்த மனசு வேறு. இந்த ஆத்மஸ்வரூபத்திலிருந்து இந்த எல்லா வேலையும் செய்யறது எது அப்படின்னு கேட்டா இந்த ஜீவன், இந்த நிழல் உணர்வு, இந்த அந்தக்கரணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற நிழல் உணர்வு தான் இதெல்லாம் வந்து நான் செஞ்சேன், நான் போனேன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர தூய உணர்வாகி ஆத்மா, ஓசின்னு சொல்வார் பரமார்த்தானந்த சுவாமிஜி, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், அது எந்த விதமான செயலையும் செய்வதில்லை. இந்த பிரிச்சு தெரிஞ்சுக்காம இருக்கிறது அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்துக்கு காரணம், அதாவது ஞானம் வந்து அஜ்ஞானத்தினால மூடப்பட்டிருக்கு, அறிவு இல்லை. தேன ஜந்தவக முஹ்யந்தி, அதனால் அந்த அறியாமையினால் ஜந்தவகன்னு சொன்னா உயிர்கள் முஹ்யந்தி மயங்கி கிடக்கிறார்கள், உண்மையை அறியாமல். நான் இப்ப பாரு இந்த இன்ப துன்ப சூழலில் சிக்கி சிக்கி சந்தோஷப்படுறதும் துக்கப்படுறதும் மாறி மாறி இது வந்து போயிட்டே இருக்கே. இது என்ன காரணம்னா அறிவு இல்லாததுதான், மெஞ்ஞானம் மெய்யறிவை பெறாததுதான் காரணம் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.